ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலே கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த க்யூட்டான டாய்லி இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த டாய்லி இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு க்ராஷெட் த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் 1.25 மில்லிமீட்டர் க்ராஷே ஹுக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஒரு மேஜிக் ரிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செயின் 3 பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 19 டபுள் க்ராஷெட்ஸ் இந்த மேஜிக் ரிங் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு செயின் 3 நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷெட்டாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 20 டபுள் க்ராஷெட்ஸ் ஆன் த மேஜிக் ரிங். அதுக்கப்புறமா ஒன்ஸ் 20 டபுள் க்ராஷெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சாச்சு. நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணி நாட் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிடலாம். ஸோ ரோ 2 என்னென்னா செயின் 3 பண்ணிக்கலாம் ப்ளஸ் 1 செயின் 1 ஸ்பேஸ்க்காக. அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷெட், அதுக்கப்புறம் செயின் 1, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷெட், செயின் 1, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷெட், செயின் 1. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஒரு ஸ்டிச்லேயும் டபுள் க்ராஷெட் செயின் 1 க்ரியேட் பண்ணிகிட்டே வருவோம். அப்புறமா லாஸ்ட்டாக ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நம்ம முடிச்சுக்கணும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இது முடிஞ்சோடனே நம்ம ரோ 3 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 3 என்னென்னா செயின் 3 பண்ணிக்கிறோம். இப்போ ப்ரீவியஸ் ரோவோட செயின் 1 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் இன்னும் ஒரு டபுள் க்ராஷெட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ரோவோட டபுள் க்ராஷெட் மேலே இன்னொரு டபுள் க்ராஷெட், ப்ரீவியஸ் ரோவோட செயின் 1 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ராஷெட், ப்ரீவியஸ் ரோவோட செயின் 3 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ராஷெட், ப்ரீவியஸ் ரோவோட செயின் 1 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ராஷெட். ஸோ இப்படி சுற்றி நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரோம். அப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3யோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ரோ 3 எண்ட் ஆகிடும். ஸோ ரோ 4 பண்ணுறதுக்கு என்னென்னா செயின் 1 பண்ணிக்கிறோம். அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், அடுத்த 2 ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ணுறோம். இந்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், செயின் 3. அப்புறமா அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட்.
அதுக்கப்புறம் செயின் 3. திரும்பி அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet. அதுக்கப்புறமா செயின் 3. திரும்பி அடுத்த ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்லேயும் சிங்கிள் crochet. ஸோ இப்படியே நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு போவோம். லாஸ்ட்டாக செயின் 3 பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் சிங்கிள் crochetோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யானை கட் பண்ணி ஃபாஸ்டன் பண்ணிவிடுங்க. நாட் போட்டு உங்களோட த்ரெட்டை செக்யூர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நான் முடிச்சிட்டேன். ஸோ இது கொஞ்சம் வாப்லியாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்டிஃப் பண்ணணும். ஸோ இதை ஆல்ரெடி நான் ஸ்டிஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது பிளாக்கிங்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் க்ளூ கொஞ்சம் வாட்டர் போட்டு ஒரு சொல்யூஷன் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை டிப் பண்ணி ஒரு 24 hours கொஞ்சம் ட்ரை பண்ணிவிடுங்க. அடுத்த நாள் ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ இது மாதிரி நான் 2 பண்ணியிருக்கேன். இதில் நாம் ஹூப் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நான் நிறைய டாய்லி இயரிங்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நூலிலே கிணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.